Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்திக்கோங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளாந்த சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிற கெட்டா அப்படின்னு சொல்கிற அந்த சீசனிங் க்யூப்பில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய நாளைக்கு அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற ரசாயனங்களால் எங்களோட உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ கேடு வந்துட்டு வரும். அப்போ நான் எப்போவுமே இந்த கெட்டா கடையிலேருந்து வாங்கவே மாட்டேன். இப்போ புதுசுலேருந்து நான் என் வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி வச்சு செஞ்சு எடுத்துக்கிறேன் வீட்டிலே. அப்போ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதலாவது கோழியை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் ஃபுல் கோழி பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த கோழியோட கழுத்து, கால், முதுகுப்புறத்தில் உள்ள எலும்பு அதோட கொஞ்சம் சதை எடுத்துட்டாலே போதும். உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி இல்லைண்டா தாராளமாக broiler பயன்படுத்தியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கோழி மூழ்கிற அளவை விட கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இதை குறைவான நெருப்பில் நல்லா வேக விட்டுறணும். அந்த கோழியில் உள்ள அந்த சாறு ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா உயர்ந்த பட்சம் அதில் எவ்வளோ ஈக்குதோ அது ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ அது கொதிக்கக்கல மேலால் வர அந்த நுரையில் உள்ள ஊத்தையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். கேஸில் பண்ணுறேன்டா லோ ஃப்ளேம் வச்சு 2லேருந்து 2.5 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாகவே வெளியே வரத்துக்கு நல்லா வேக வச்சிடணும். இப்போ இந்த டிசம்பர் காலத்தில் இந்த சீசனில் இந்த சிறகவரை அப்படின்னு சொல்கிற அந்த விங்ட் பீன் நிறைய காய்க்குது. இப்போ அதை தான் பறிச்சுட்டிக்கிறேன். என்னோட கொடி சிறுசாக இருந்தாலும் அதில் நிறைய காய்க்குது. இது எந்த நாளுமே இப்படியே காய்ச்சிட்டே இருக்கும். நாங்கள் முந்தி எந்த நாளுமே பார்த்து பறிச்சு எடுத்துடணும். அப்படி இல்லாட்டி இதை முத்தி வைத்திரும். அப்போ நான் இன்றைக்கி இந்த கெட்டா செய்கிறதுக்கு இந்த சிறகவரையும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதுக்கு விரும்பின மரக்கறி எதுண்டாலும் எடுத்துக்கலும். உங்களுக்கு எந்தெந்த மரக்கறி விருப்பமாக்குதோ அதெல்லாம் இந்த கெட்டைக்கு சேர்த்துக்கலும். அப்போ இந்த க்யூப் செய்கிறதுக்கு நான் தோட்டத்திலே இன்றைக்கி இஞ்சியும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். அப்போ நல்லா காரம் வைக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னோட வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தேன்டா அது உள்ளுக்கெல்லாம் நான் டைப் பண்ணி வச்சுப்பேன். முதலாவதாக நான் இந்த கெட்டா செய்கிறதுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் வெட்டி வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி என்ன மரக்கறி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கேரட், வெங்காயம், வெங்காய இலை, ஃப்ரெஷ்ஷாக பறிச்செடுத்த சிறகவரை, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் கறி கொச்சிக்காவும் எடுத்துக்கிறேன் காரத்துக்காக வேண்டி. உங்களுக்கு என்னென்ன மரக்கறி எல்லாம் இன்னும் சேர்க்க விருப்பமோ அதுகளையும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கு கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். கருவாயில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பே லீஃப் அப்படின்னு சொல்கிற பிரியாணி எல்லாம் உங்களுக்கு தாராளமாக சேர்த்துக்கலும். கொஞ்சம் கருவேப்பட்டை சேர்த்துக்கோங்க, மணமாய்க்கும். இப்போ அந்த கோழியோட சாறு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நல்லா இறங்கி ரெடி ஆகிட்டு இப்போ நான் அந்த ஸ்டொக்கை இந்த மரக்கறி உள்ளுக்கு சேர்த்து
இந்த மரக்கறி நல்லா வேகிற வரைக்கும் அதையும் அளவான தீரை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கரட்டெல்லாம் நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ மரக்கறியெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்த பிறகு நாங்கள் சேர்த்திந்த கருவாயில் கருவேப்பட்டை கூடுதலாக சேர்த்திந்த கருவேப்பிலை அதுகளை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துடணும். இப்போ இந்த மரக்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். அரைச்செடுத்த பிறகு ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு இதுக்கு மைதா அப்படி இல்லாட்டி கோதுமைமா இது என்றாலும் பயன்படுத்திலும் மைதானா நாங்கள் ஸ்ரீலங்காவில் பயன்படுத்துகிற இந்த கோதுமைமா அதோட இருங்கு மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கணும். பிறகு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த எங்களோட அந்த மரக்கறி கலவை அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், சரக்குத்தூள், நச்சிரகத்தூளும் உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்துக்கலும், கட்டர்த்தூளும் விருப்பம்டா சேர்த்துக்கலும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சுப்கட்டைக்கு வந்து உப்பு எப்போவுமே கரிக்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ இந்த கலவை நல்லா இறுகி வர வரைக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நிலமை வர வரைக்கும் நல்லா இறுக வச்சு வேக வச்சு எடுத்த பிறகு ஏற்கனவே ஆயில் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த பேனில் இதை போட்டு நல்லா மட்டம் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த அழகாய்க்கு. இப்போ இதை ஆறின பிறகு ஃப்ரீசரில் அப்படியே கட்டியாக விட்டுறணும். இப்போ நான் அந்த சிக்கன் ஸ்டாக் செய்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த கோழியோட இறைச்சியெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஏண்டா புள்ளைகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோறு தாளித்து கொடுப்போம் அப்படின்றதுக்காக வேண்டி அதோட நான் ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்செடுத்த சிறகவரையும் கேரட் அதுக்கு பிறகு கொஞ்சம் லீக்ஸ் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிக்கிறேன். சோறு தாளிக்கிறது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். இந்த மரக்கறியோட அளவுகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கி இந்த சோறு பட்டரில் தான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எண்ணெயிலையும் தாளிக்கலும். நான் பட்டரோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு எங்களோட நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்தி தான் நான் தாளிக்க போகிறேன். முட்டை விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக மரக்கறி மட்டும் போட்டு நாங்கள் இப்போ செஞ்ச அந்த சுப்கட்டையும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு அளவுகள் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமான மாதிரி சேர்த்துக்கலும். தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்தை பொறுத்து. ஏன்னா சுப்கெட்டை இந்த நேரமாகக்கல இன்னும் ஒழுங்காக கட்டியாக இல்லை, இருந்தாலும் இப்போ தேவைப்படுது அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன துண்டு வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் 4லேருந்து 10 மணித்தியாலங்கள் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கலாம். உங்களோட ஃப்ரிட்ஜை பொறுத்தது. நல்லா கல்லாக ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இதே சுப்கெட்டை பயன்படுத்தி வீட்டிலே ரைஸ் கொத்து எது வேணும்னாலும் நல்லா சுவையாக செஞ்சு சாப்பிடலாம். அந்த ரெசிபீஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் தாரேன், பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த சுப்கெட்டையும் நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி போட்டு செஞ்சதால் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கட்டர்த்தூள், துண்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்திக்கிறேன். அதோட ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த மரக்கறிகளையும் சேர்த்திக்கிறேன்.
ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச கோழி இறைச்சியும் அதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இப்போ நான் தாளிக்கிற மாதிரி அரிசிமா நூடுல்ஸ் அதுகளையும் வந்து தாளித்து கொடுத்தாண்டா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். புள்ளைகள் பொதுவாக இந்த அரிசிமா நூடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தாண்டா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏலமண்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா பரட்டி விட்ட பிறகு எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். மரக்கறி வந்து எப்போவுமே கொஞ்சம் பச்சையாக அரைவேகுவல் வெந்துச்சு அப்படின்னா கடிச்சு சாப்பிடும்போது நல்ல ருசியாயிக்கும். அதோட வந்து அதோட குணங்கள் ஆரோக்கியம் எல்லாம் வந்துட்டு எங்களோட உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ என்னோட பகல் நேரம் வந்துட்டு இப்படி தான் பேத்துச்சு. அடுத்த நாள் காலை வந்துட்டு அழகாக விடிஞ்சிருச்சு. இப்போ தான் நான் வந்து என்னோடய சுப்கட்டையை பார்த்து அதை அப்படியே நல்லா பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு பாவிக்கலும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் எடுத்துட்டிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீசரில் போட்டால் மாதக்கணக்கு 3 மாதம் வரைக்கும் கூட பாவிக்கலும். ஆனால் நீங்கள் நிறைய நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோழி வந்துட்டு நாங்கள் பொதுவாக அடிக்கடி வாங்குவோம் இல்லையா, அதோட அந்த கால் பகுதி அந்த கைப்பகுதி இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டோண்டா 2 கிழமைக்கு ஒருக்கா 1 கிழமைக்கு ஒருக்காவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்துக்கலும். நிறைய நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் குட்டி ஃபாயில் பேப்பர் துண்டோண்டில் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொலித்தீன் மாதிரி லஞ்ச் ஷீட் மாதிரி அதில் சுற்றி வச்சேன்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். அப்போ இந்த சுப்கட்டை எல்லாத்தையும் இப்படி நல்லா சுற்றி ஃப்ரீசரில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். இது பிறகு கடையில் ரசாயன பயன்பாடுள்ள சுப்கட்டை வந்து வாங்காமல் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.